வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் டி. முருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு நம்ம பிளாட்ஃபார்ம்ல பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி கிஷான் மன்தன் யோஜனா, அதுக்கப்புறம் நேயர்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்பிஎஸ்ஸை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே 1/1/2004லேருந்து இருக்கிற அத்தனை எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும், அத்தனை எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த ஸ்கீம் தான் இருக்குது. 31/12/2003ஓட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறுத்திட்டு, இது புது என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. இந்த பென்ஷன் ஸ்கீம் சேம்லையும் மன்தன் யோஜனாவில் இருக்கிற ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பெர்சனுக்கும் இது இந்த ஸ்கீமு ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபா பென்ஷன் கிடைக்கிறாப்படி இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தில் இதில் யார் யார் எலிஜிபிள், நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வரைக்கும் நம்ம பேமெண்ட் இருந்தால் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பார்ப்போம். ஏற்கனவே பிரதான் மந்திரி கிஷான் மன்தன் யோஜனாவில் விவசாயிகளுக்காக மட்டுமே அவங்க பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க 60 வயசுக்கு அப்புறம். அதனுடைய டேபிளும் பார்த்தோம். 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும், இவங்களுக்கு பென்ஷன் எப்படி எப்படி கிடைக்கும், எந்த வயசுல இருந்தால் எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனாவில் யாருன்னு பார்த்தோம். ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, யார் யாரெல்லாம் இருக்காங்க, யார் யார் எலிஜிபிள்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி இன்னும் இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம பிளாட்ஃபார்மில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஈஸியாக சிம்பிளாக நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ட்ரேடர்ஸ் அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன், அதாவது சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு ட்ரேடருக்கும் இந்த ஸ்கீம். இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக இந்த பகுதியில் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி கூட பார்த்தோமா, பிரதான் மந்திரி கிஷான் மன்தன் யோஜனாவில் 20,74,833 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனாவில் 44,53,448 பேர் பண்ணியிருக்காங்க. அது என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா கம்மியாக 41,833 பேர் இதில் இது வரைக்கும் என்ரோல்மெண்ட் ஆயிருக்கு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்குறது என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமு யாருக்காக, ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்காக. இந்த ஸ்கீமு மன்தன்.inல போனீங்களாவே இது ஃபுல்லாக நம்ம நெட்டில் வந்துடும். நம்ம பார்த்தீங்களா இந்த ஸ்கீம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பிரதான் மந்திரி கிஷான் யோஜனாவும் ஸ்ரம் யோகி. இப்போ நம்ம ஸ்கிப் இதை பற்றி பார்ப்போம். இதில் நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னீங்களா நண்பர்களே, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு யார் யார் இருக்காங்க, யார் யார் எலிஜிபிலிட்டி, என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்களா, இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ட்ரேடர்ஸ்க்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பெர்சனுக்கும் இந்த யோஜனா இருக்கும். அவங்களுக்கும் சேம் இதே மாதிரி வயது முடிந்த பிறகு அந்த 60 வயசுக்கு மேலே கொஞ்சம் ஓல்டு ஏஜ் ப்ரொடெக்ஷன், சமூக பாதுகாப்புக்காக கொண்டு வந்த ஒரு பென்ஷன் திட்டம் தான் இந்த. இதில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிலாம் இருப்பாங்க இல்லையா, வியாபாரி வருவாங்க. யாருன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒர்க்கிங் பண்ணி ஷாப் ஓனர், அதாவது கடை ஓனருங்களாம் இருக்கிறாங்க. ரிட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க. ரைஸ் மில் ஓனரு, அதுக்கப்புறம் ஆயில் மில், எண்ணெய் மில் ஓனர்லாம் இருக்காங்க இல்லையா, அப்புறம் ஒர்க் ஷாப் ஓனரு, அதுக்கப்புறம் கமிஷன் ஏஜென்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க புரோக்கரு, ரியல் எஸ்டேட் ஓனரு, அப்புறம் நம்ம ஓனர் சுமால் இந்த ஹோட்டல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்களே, ரெஸ்டாரண்ட் அந்த இதெல்லாம். அப்புறம் அது இன்னும் ஏகப்பட்ட வியாபாரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது. அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது 150 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனுவல் டர்ன் ஓவர் 155 லட்சம், அதாவது 1.5 crore மேலே இருக்கக்கூடாது. இவங்க தான் இந்த ஸ்கீமுக்கு இந்த பெனிஃபிட் எடுக்க முடியும், இவங்க தான் எலிஜிபிள் நண்பர்களே. இதுவும் ஒரு வாலண்டரி கண்ட்ரிபியூஷன் பண்ணுற ஒரு ஸ்கீமு தான். சேம் இதே மாதிரி இவங்களும் நம்ம ட்ரேடர்ஸ் இதில் இருக்கிறவங்களும் எவ்வளோ கண்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களோ, சேம் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு இந்த ஸ்கீமில் கண்ட்ரிபியூஷன் பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்கீமில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்களுக்கும் சேம் ஒரு அஷூர்டு பென்ஷன் திட்டம் 3000 ரூபா
கிடைக்கும் இந்த இதுலேயும் அதே மாதிரி ஒரு அஷ்யூர்டு பென்ஷன் திட்டம் தான். எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஏஜ் 60 வருஷம். சேம் இந்த 3 ஸ்கீமும் பார்த்தீங்களாவே 60 வயசுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான். 3 இதுலேயுமே வந்துட்டு விவசாயிகளுக்கும் சரி, அல்லது இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி வியாபாரிகளுக்கும் சரி, 60 வயசுக்கு அப்புறம் ரூ. 3000 இந்த பென்ஷன் திட்டத்தை கவர்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. சப்போஸ் அந்த இதில் இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, இந்த ஸ்கீம் அவங்க நாமினி வந்துட்டு 50% வரைக்கும் ஃபேமிலி பென்ஷனும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒன்லி ஸ்பௌஸ்க்கு மட்டும்தான், ஒய்ஃப்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு அந்த பென்ஷன் திட்டம் கிடைக்காது. 2வது இல்லை, மெச்சூரிட்டி ஸ்கீமே, அதாவது 3000 வரைக்கும் நமக்கு பென்ஷன் இதில் ஓகே. அந்த ஒரு ஏற்கனவே இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த இதுலேயும் இருக்கிறவங்க வந்துட்டு 50% வந்துட்டு நம்ம நாட்டினுடைய ஜிடிபி 50% பேர் அதில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுடைய வயசும் பார்த்தீங்கன்னா 18 to 40க்குள்ளே இருக்கணும். அவங்களுடைய கண்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா, சேம் 55 to 200க்குள்ளே மந்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எப்போ வரைக்கும்னா அடுத்த ஏஜ் 60 வரைக்கும், 60 வயசு வரைக்கும் கட்ட வேண்டியது வரும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த அப்ளிகண்ட் வந்துட்டு 60 வயசு ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அவங்க ஃபிக்ஸ்டு ஒரு பென்ஷன் இதை அவங்க அக்கௌண்ட்டில் இண்டிவிஜுவலாகவே ரெசிப்ட் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கணும், அல்லது சாஃப்ட் ஓனராக இருக்கணும், அல்லது ரிட்டைல் ஓனர், அல்லது அதர் வியாபாரியாக இருக்கணும். இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு ஏஜ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 18 to 40க்குள்ளே இருக்கணும். ஆனுவல் டர்ன் ஓவர் வந்துட்டு 1,50,00,000 மேலே இருக்கக்கூடாது. ஆனுவல் அப்படின்னா வருஷத்தில் அதுக்கு உள்ளே இருக்கணும். ரைட் நண்பர்களே, யாரெல்லாம் இதில் கவர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்களா, என்பிஎஸ்ல வந்துட்டு ஏற்கனவே இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் திட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன்லையோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருப்பாங்க, அவங்களாம் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. டேக்ஸ் பேயர், ஒரு இன்கம் டேக்ஸ் பேயராக இருந்தால் அவங்களுக்கும் கிடையாது. இந்த ஏற்கனவே என்ரோல்டு ஆகியிருக்காங்க பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனாவில் அல்லது கிஷான் மன்தன் யோஜனா பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் இதுக்கு வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது நண்பர்களே. ஏதோ இந்த 3ல் ஒரு ஸ்கீம் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஒரு எலிஜிபிலிட்டியோ அதை ஒரு ஸ்கீம் எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வேணும், சேவிங் பாஸ்புக் வேணும், ஐஎஃப்எஸ்சி கோடோட. ரைட் நண்பா, இதனுடைய ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அஷ்யூர்டு பென்ஷன் வந்துட்டு 3000 மந்த்லி கிடைக்கும். இது வந்து வாலண்டரி ஒரு கண்ட்ரிபியூஷன் பென்ஷன் திட்டம். இதே மாதிரி சேம் கவர்மெண்ட்டும் அவ்வளோ நமக்கு கொடுக்கும். ஃபீச்சர் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது நிறையவே. இதில் வந்துட்டு நம்ம ஒரு தரம் படிக்கலாம். மந்த்லி கண்ட்ரிபியூஷன் பாத்ரூம் ஒரு தரம். அதே மாதிரி சேம் 3 திட்டத்துக்கும் ஒரே என்ட்ரி ஏஜ் வந்து 18, சூப்பர்னேஷன் ஏஜ் 60, 55 ரூபா நீங்கள் கட்டுவீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 55 ரூபா கொடுக்கும். 110 ரூபா வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் ஒவ்வொரு மாதமும். அதே மாதிரி தான் இங்கே எல்லாத்துக்கும் 33 வயசுனா 60 வயசில் சூப்பர்னேஷன் ஆவீங்க. 130 ரூபா உனக்கு வரும். கவர்மெண்ட் 130 ரூபா கொடுக்குது. 260 ரூபா ஒவ்வொரு மாதமும் உனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். லாஸ்ட்டு 40 இயர்ஸ், 40 வயசில் இவ்வளோ சொல்லிட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நியரஸ்ட் எலிஜிபிள் பெர்சன் வந்து விசிட் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, காமன் சர்வீஸ் சென்டர் மக்கள் கணினி மையம் இருக்கு இல்லையா, அவங்க தான் போய் பார்க்கணும். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, சேவிங் பாஸ்புக்கு, இல்லைனா ஜன்தன் அக்கௌண்ட் இருந்தால் போதும். இனிஷியல் கண்ட்ரிபியூஷன் எல்லா இதுலேயும் அது வந்துட்டு நம்ம காசு கொடுக்க வேண்டியது வரும். வில்லேஜ் லெவல் என்டர்பிரைனர் அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு மக்கள் கணினி மையம் நடத்துகிறார் அவர் தான். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அந்த ஆதார் கார்டு நம்பரு, நேம் ஆஃப் சப்ஸ்கிரைபர் யார் பேரில் எடுக்கிறோம் அதெல்லாம் பார்த்து எல்லாம் அத்தன்டிகேஷன் ஆகும். அத்தன்டிகேஷன் ஆன பிறகு அதெல்லாம் ஒரு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு ரெஜிஸ்ட்ரேஷனில் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு டீட்டெயில்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, நம்ம ஜிஎஸ்டிஎன் நம்பரு, ஆனுவல் டர்ன் ஓவர் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, உங்களுடைய ஒய்ஃப் யார், நாமினி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுய உறுதிமொழி பத்திரம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி கண்ட்ரிபியூஷன் அவங்க வந்துட்டு எவ்வளோ ஆட்டோ கால்குலேட் ஆகி சிஸ்டமே உங்களுக்கு சொல்லிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு மட்டும் கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக அது டெபிட் ஆக கட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யுனிக்யூ, அதாவது ஒரு வியாபார பென்ஷன் திட்டம், அதாவது விபிஏ, அதில் வந்து கிஷான் பென்ஷன் அக்கௌண்ட் நம்பர்னு இருந்துச்சு. இதில் வந்து வியாபாரி பென்ஷன் அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு கிடச்சிடும். அதே மாதிரி வியாபாரி கார்டும் இதில் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வந்துடும் நண்பர்களே. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். இந்த திட்டம் நம்ம பார்த்தோமா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்துட்டு ட்ரேடர்ஸுக்கும் செல்ஃப் சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு இந்த மாதிரி யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம். இந்த 3 ஸ்கீமுமே வந்துட்டு ஒன்று எடுத்து தான் இன்னொன்று எடுக்க முடியாது.
நம்ம கண்டினியூ விவசாயிகளுக்கு பார்த்தோம், அன்ஆர்கனைஸ்டு செக்டர்லயும் பார்த்தோம், என்பிஎஸும் இப்போ பார்த்தோம் நண்பர்களே. 3 ஸ்கீமும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். யாராவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பா இதனுடைய நெட்வொர்க் விசிட் பண்ணுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இந்த ஸ்கீம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.